குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, சாமி நேரில் வராருங்க. சாமி நேரில் வரும்போது சாமிக்கிட்ட என்ன கேட்குறாரு ஒருத்தர், சாமி நான் தர வேண்டிய பணத்தை தள்ளுபடி பண்ணிவிடு, அது மட்டும் எனக்கு செஞ்சால் போதுன்றாரு. இந்த ருசிகரமான தகவலை சொல்கிறாங்க. ஒருத்தர் அந்த கிராமத்தில் நல்ல வசதியான ஆளுங்க, இருந்தாலும் மனசு 10 பைசா செலவு பண்ண மாட்டாருங்க. நிறைய பேர் அப்படி தாங்க இருக்காங்க. பணத்தை சேர்த்து 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 என்ன மண்ணாங்கட்டி தலைமையிலையாக தூக்கின்னு போகிறீங்க. அது ஔவையார் சொன்னாங்க பாருங்க, கேடுகெட்ட மனிதரே கேளுங்க, கூடுவிட்டு பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகெட்ட மானிடரே கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போன பின் யாரோ அனுபவிப்பார் பாவிகால். அந்த பணம் மனுஷனுக்கு கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுக்கணும். அதுக்கோசரம் பலாரியாக நம்ம இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் நம்ம செலவு பண்ணணுங்க. அந்த கிராமத்தில் அவர் என்ன பண்ணாருங்க, ரொம்ப செலவு பண்ணணுன்னா மூக்காலாக அழுவாருங்க. அவங்க மனைவி சொல்கிறாங்க, நம்ம அடுத்த வாரம் காசிக்கு போயிட்டு வரலாம். காசிக்கு போனால் நமக்கு எல்லாம் நம்ம பாவம்லாம் தீரும், நம்ம கர்ம நம்ம பிரகாரம் நம்ம நல்லா வருவோம் போவோம்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. எல்லாத்துக்கும் பூம் மாடு மாதிரி தலையாட்டிட்டு, ஏம்மா நான் படிச்சிருக்கேன், எல்லா ஜலத்துலேயும் கங்கை இருக்கான்னு சொல்லியிருக்காங்க, நம்ம ஊருக்கு வெளியில் ஒரு ஆறு இருக்குது பாரு, நம்ம அந்த ஆற்றுல போய் குளிக்கலாம் அப்படின்னு. இந்த அம்மாவால் இது ஏடா கூடம் ஒன்றும் பண்ண முடியல. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆற்றங்கரை ஓரமாக போகிறாங்கன்னா, அங்கே எல்லோரும் தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காங்க. அன்றைக்கி திதி. இவ ஆமாங்க இன்றைக்கி திதி, நல்ல காலம், வாங்க நம்மளும் தர்ப்பணம் பண்ணலாம். ஐயா, ஐயருக்கு அவனுக்கு 10 ரூபா தர்ப்பணம் பண்ணுறதுக்கு கூட மனசு வரலைங்க. எப்படி ஐயருக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து தர்ப்பணம் பண்ணுறதுக்கு கூட மனசு வரலைங்க. எப்படி இருக்கான் பாருங்கள். ஜனங்க மனிதரில் எத்தனை நிறங்கள்னுவாங்க பாருங்கள். என்ன பண்ணார், இல்லை இந்த இடம் வேண்டாம், இது சரி ஏதோ சால் ஜாப்பு சொல்லிவிட்டு அந்த பக்கமாக ஆறு இருக்குது பாரு, அங்கே போகலான்றாங்க. பார்த்துட்டே இருந்தாருங்க பரமசிவன். இவருக்கு ஒரு ஆப்பு வைக்கணும்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணார், இவர் குளிக்கும்போது அந்த நேரத்துக்கு அங்கே வந்துட்டார். ஏம்பா இன்றைக்கி இதுவாச்சா, அமாவாசையாச்சா, தர்ப்பணம் பண்ணணுமே என்னார். அந்த அம்மா ஆமாங்க தர்ப்பணம் பண்ணணுன்னும் போது இவர் சட்டுன்னு என்ன சொன்னார், நான் காசு எடுத்துன்னு வரலையே அப்படின்னாரு. சிவனா விடுவார், நீ அப்புறம் கொடு காசு, நான் தர்ப்பணம் பண்ணுறேன் வாங்கிக்கோ அப்படின்றாரு. இவன் பார்த்தா என்னடா இது, நம்ம எப்படியாவது தப்பிக்கலான்னு பார்த்தா காசு செலவாயிடும் போல தெரியுதுன்னு சொல்லிவிட்டு, நான் 10 ரூபா நான் அப்புறம் தரேன் உனக்கு பண்ணுன்னு உடனே சரி பண்ணி வச்சுட்டார். சிவனே சொன்னார், நான் பண்ணிடுறேன் அப்புறம் கொடுன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் என்ன பண்ண, எப்போ 1 வாரம் பொறுத்து வாங்கன்னார். 1 வாரம் பொறுத்து சிவன் போனார். ஊரில் இல்லைன்னு அந்த அம்மாட்ட சொல்ல சொன்னார். ஊரில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்த வாரம் இதை மாதிரி தள்ளி வச்சுட்டு 1 வாரம் என்ன பண்ணார், இந்த அம்மாட்ட நான் செத்துட்டேன்னு சொல்லு அப்படின்றாரு சிவன்கிட்ட. சிவனுக்கு தெரியாது என்ன இருக்குது, அவன் செத்துட்டா கூட பரவாயில்ல, அவன் ஈம காரியத்தை நானே செய்கிறேன் என்றார். அவன் என்ன பண்ணான், நேரம் வந்தான், அப்பா நான் சாகலை, உயிரோடு தான் இருக்கேன், கொஞ்சம் எனக்கு மனசு வராது எனக்கு கொடுக்கறதுக்கு, அடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்கணுன்னா எனக்கு மனசு வராது, என்னுடைய இன்பான் கேரக்டர் அது, எனக்கு கொஞ்சம் ரைட் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னும்போது சிவன் அப்படியே காட்சி கொடுக்குறாருங்க. பாருங்கள் யாருக்கு காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்துட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாருங்க சிவன். அவர் என்ன காட்டார் தெரியுமா, நான் உனக்கு 10 ரூபா தரணுமா, அந்த பணத்தை ரைட் ஆஃப் பண்ணிவிடுன்றாரு. புரியுதுங்களா? இந்த வீடியோ எதுக்கு சொல்கிறேன்னா, நான் பணம் சம்பாதிக்கிறது செலவு பண்ணுறதுக்குங்க. அதுவும் 60 வயசு மேலே ஆச்சுன்னா பூட்டி வச்சுன்னு ஒன்றும் பண்ணாதீங்க. நல்லா செலவு பண்ணி குடும்பத்தில் சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஹர 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 மகாதேவ்.